வந்துட்டா பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, நம்ம தான் எப்படி ஆகணும், நம்மளை மாதிரி யாரும் எப்படியும் ஆகக்கூடாது. ரைட்டில் போனால் காஞ்சிபுரம், ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை, லெஃப்ட்டில் வந்து பரந்தூர் ரோடு. இது உள்ள தான் காட்டுது மேப்பு. இது உள்ள தான் In 6 kilometers turn right. இப்போ இது உள்ள தான் சென்னை வந்து ஏர்போர்ட் வரப்போகுது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இது உள்ள தான் இன்றைக்கி தளபதி விஜய் வந்தார். இது உள்ள எத்தனை கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குதுன்னு தெரில. பரந்தூர் ஏர்போர்ட்டு இது உள்ள தான் இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இங்கே தான் பெரிய ஏர்போர்ட்டாக வரப்போகுது. ஆனால் கூடிய சீக்கிரம் ஏர்போர்ட் வரப்போகுதுங்க இந்த ரோட்டில். ஆனால் எப்போ வரும்லாம் தெரியாது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது உள்ள பெரிய ஏர்போர்ட் வருது. கூடிய விரைவில் நம்ம ஏர்போர்ட்டில் ரோட்டில் பார்த்துக்கலாம். இது உள்ளே போனால் 67 கிலோமீட்ரு ஊத்துக்கோட்டாய். இன்னும் வந்து 1 மணி நேரம் காட்டுது. அதான் 1 மணி நேரம் 20 நிமிஷம் காட்டுது. இது உள்ளே போனால் ஊத்துக்கோட்டாய் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஃபேக்ட்ரி பாருங்கள், ஆவின் ஃபேக்ட்ரி. இது நம்ம கரெக்டாக வெள்ளைக்கேட்டு பிரிட்ஜு கீழே வரும் அந்த ஆவின் ஃபேக்ட்ரி. ஏர்போர்ட்டே காணுமே, உள்ளே போய் பாடுறா பரந்தூர் ஏர்போர்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி. பாடி இது உள்ள பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாங்க. சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்டு இதுதான், மிகப்பெரிய ஏர்போர்ட்டு. ஓகேங்களா, இங்கே தான் விவசாய நிலம்லாம் அழிய போகுது. இது உள்ள தான் விவசாய நிலம்லாம் போக போகுது. அது ஒரு பாருங்கள், விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதெல்லாம் அது ஒரு பாருங்கள். இவ்வளோ தான் விவசாயம், அரிசி எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் தட்டுப்பாடு வந்துடும். இவ்வளோ அரிசி எப்பாடா இவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க. போக விவசாயம் நிறைய வருதுங்க. ஏர்போர்ட்டு காணும். இந்த பக்கம் யாருன்னா ஃப்ளாட்டு கிட்ட வாங்கி வச்சிங்கன்னா கோடி கணக்கில் லாபம் வரும் இதுக்கப்புறம். ஏன்னா ஏர்போர்ட்டு வந்துச்சுன்னா பயங்கர பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். பக்கத்துலேயே ஏர்போர்ட் இல்லைங்களா. இருக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஸ்டெப்னி இருக்கிறதுக்கு. இதில் மாட்டிட்டு இது கட்டிட்டு ஸ்டெப்னி இதில் போட்டுட்டு திரும்பி இதை லாக் பண்ணிடலாம். டீசல் டேங்க் இதுதான் இன்ஜினு, செல்ஃப் மோட்ரு, ரேடியேட்டர் ஃபேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இன்ஜின் வந்து இதுனடா ஹார்னே, அது போனல் ஹார்னு வச்சுக்கிறாங்க. ஹார்னே இது அவ்வளோ பெரிய ஹார்னு உள்ளே தூக்கி போய் வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு ஹார்னுன்னே தெரில. அவ்வளோ பெரிய ஹார்னு எதுக்கு போனல் ஹார்னு. பயங்கரமாக பெட்டக்ஸ்லாம் வலிக்குது. ஒரு வழியாக பரந்தூர் ஏர்போர்ட்டு தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். பரந்தூர் ஊர் தாண்டிட்டேன். இப்போ பரந்தூர் ஊர் அந்த பக்கம் அந்த பஸ் வருது பாருங்கள், சரிங்களா. அங்கே இருக்குது பரந்தூர். இந்த பக்கம் போனால் திருவள்ளூர். வண்டி ஒரு ஓட்டின்னு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 56 கிலோமீட்ரு சேஃப்டியாக போயிட்டு வந்துட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும். முடியலடா சாமி, எப்படி தான் டிரைவருங்க ஓட்டுறாங்க. ஜீன்ஸு பேண்ட்டு போட்டு என்னாலே ஓட்ட முடியல. டயர்டாக ஓட முடியல. என்னாலே ஓட்ட முடியல. எப்படி தான் டிரைவரை நல்லா ஓட்டுறாங்க. வேறு லெவலுங்க, செம்ம மைலேஜ் வருதுங்க வண்டி. அங்கே டேங்க் ஃபுல் பண்ணேன், இன்னும் வந்து கோடே குறையில, நல்ல மைலேஜ் வருது. ஒரு வேளை எம்டியில் நல்ல மைலேஜ் வரும், லோடில் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் மைலேஜ். டயர் வந்து லைட்டாக தான் சூடாகிருக்குது. ஏன்னா டயர்லாம் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ சூடாகும். லோடுலாம் பயங்கரமாக சூடாகும். அதனால தான் வண்டி நிற்க வச்சு ஓட்டுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் பெரிய வண்டி கூட பாருங்கள், அதில் நிற்க வச்சு ஓட்டுவாங்க. சின்ன வண்டி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அதை பாருங்கள், டயர் தொட்டு போகிறேன், கொதிக்குது. ஓகேங்களா, ரொம்ப கொதிக்கல, லைட்டாக கொதிக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் சூடு ஆறின பிறகு கிளம்புவாங்க. நிறைய பேர் நைட் ட்ராவலிங் தான் இந்த லோடு வண்டிலாம் ஓட்டுவாங்க. ஏன்னா நைட்டில் வந்து சில்னஸாக இருக்கும் ரோடு, அந்த டயரும் அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. பகலில் வந்து அனல் இல்லைங்களா, அதனால் டயரும் பயங்கரமாக ஹீட் ஆகும். ஓகேங்களா, லோடு வண்டிலாம் பொறுத்தவரையிலும் காலையில் ஓட்ட மாட்டாங்க. நிறைய லோடு ஹெவியாக ஓட்டினா ஹீட் ஆகுன்றனால லோடு ஹெவி இது அந்த டன்னேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஹீட் ஆகும்போது என்னாகும், உங்களுக்கு ரன்னிங் ஆகினே இருக்கும்போது டயரும் ஹீட் ஆகும். அப்புறம் லோடு வேறு ஆல்ரெடி அமைகின்றதுனால லோடு வண்டி பொறுத்தவரைக்கும் பிரேக் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது கார் மாதிரி கிடையாது. கம்பல்சரி பஸ் லாரியாக இருந்தாலும் லோடு வண்டி அடிக்கும்போது கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கும். நான் சூச்சு போக போகிறேன். ஓகே இருக்கான் பாருங்கள், என்னை வளைஞ்சி வில்லேஜாக கூட்டின்னு போயிருக்கிறான். நானும் ஏர்போர்ட்டை எங்கடா இருக்குதுன்னு தேடுறேன். வளைஞ்சி வில்லேஜுக்குள்ளே கூட்டின்னு போயினுக்கிறான். எங்கே கூட்டின்னு போயினுக்கிறானே தெரில. வானா
டிமுக்கு டிமுக்குன்னு லைட் அடிச்சா மட்டும் வண்டி நின்றுமா, அதுவா நின்னா தான் உண்டு. வாங்க வாங்க விட்டுறேன், வாங்க வழி விட்ட வாங்க. எங்கே கூட்டின்னு போயினுக்கிறான்னு தெரியல. வில்லேஜ் உள்ளேயா கூட்டின்னு போயினுக்கிறான். அந்த பக்கம் விவசாயம், இந்த பக்கம் விவசாயம், அந்த பக்கம் ஃபேக்ட்ரி, நல்லா பக்கம் பாருங்கள். வீடு எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க. வா, இந்த பக்கமும் வீடு வில்லேஜ்லேயே இருக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக கட்டிக்கிறாங்க வீடு. இந்த பாருங்கள் விவசாயம், இந்த பக்கமும் விவசாயம், வேறு லெவலுங்க வீடு கட்டியிருக்கலாம். ஆலமரம் பாருங்கள், அவ்வளோ அரச மரமும் ஆலமரமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் 20 மேலே போகக்கூடாது, ஏன்னா வண்டி நிற்காது. டபக்குன்னா இப்போ யாருன்னா குறுக்கில் வந்தால் கூட கஷ்டம். ஆஹா வந்துட்டான்டா, கயவுள்ள வந்துட்டான்டா. கையிலாயும் நான் எங்கே ஒதுங்குது இடமே இல்லை போங்க. இல்லைன்னா பாடியை உராசிருப்பார் பொழுது. எங்கே அங்கே தான் சாணி கொட்டி அப்படியே ரோட்டில் முழுப்பி வச்சுக்கிறாங்க. அது சாணியில் போய் அங்கேருந்து ஓட்டுறது, சாணியை போட்டு மொழிக்கு வச்சுக்கிறாங்க. அதில் போய் அவ்வளோ பெரிய பஸ்ஸு இந்த தெருவில் வருது பாருங்கள், கம்பெனி பஸ்ஸு எல்லாம். இந்த ஃப்ளக்ஸு, சாம்சங்கு, அந்த பஸ்லலாம் நான் வேலை செஞ்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான இடங்க. 10 மணி நேரம் 15 மணி நேரம் நின்றுங்கன்னே வேலை செய்யணும். 12 ஹவர் டியூட்டி, 8 ஹவர் 10 ஹவர் டியூட்டி, நிற்க வச்சே சாவடிப்பாங்க. சேலரி கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் வந்துட்டேன். ஒரு நாள் வேலை செஞ்சு 2 நாள் வேலை செஞ்சுட்டே போதும்டாப்பா, அவங்க வேலையே வேணாம் தூக்கி போட்டுவாங்க. நிற்க வச்சே சாவடிப்பாங்க. தூக்கம் கட்டுதுங்க மெயினாக. காலைல 4 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணி ஆகிடும் வரத்துக்கு. தூக்கம் கட்டு போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாழை மரம், தேங்காய் மரம், பனை மரம். தாத்தா வழி விடுங்கள். நீங்கள் வழி விடலைனாலும் நாங்கள் அழகாக வண்டி ஓட்டுவோம். எவ்வளோ தேங்காய் மரம், மாங்காய் மரம். ஏன் ஆப்போசிட் In 500 meters, turn right. இதே குட்டி பையன் தான் ஆகணும். ஆஹா, சின்ன வண்டி ஒன்று வருது. போன் நான் லெஃப்ட் எடுத்து அப்படியே என்னை இறக்கி விட்டுருக்க போலுது. ஆப்போசிட்டில் ஒருத்தன் வராமல் பாருங்க, அவன் ஒரு குட்டி பையன். நம்ம லெஃப்ட் இங்கேயே அனுப்பிச்சிப்போம், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். ரைட்ரா, பாடிக்கும் அவனுக்கும் சூறாக இருக்குது. நான் விட்டுட்டேன் வழி. ஆஹா, சூளை போலுது. சூளையில் கூட வேலை செஞ்சுக்கிறேன்டா நான். செங்கல், சேரு. ஓடு 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 ஓடு. இவ்வளோ பெரிய குளம். அம்மா ரொம்ப அழகாக உட்காந்துருக்கேம்மா. மணியும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைங்க. இவ்வளோ அழகாக வீடு கட்டிக்கிறாங்க பாருங்க. அடி இந்த பக்கம் 2 பக்கமும் விவசாயம் மாதிரி விவசாயம் பண்ணி நான் அழகாக ஜாலியாக இந்த பக்கம் ஒரு வீடு கட்டின்னு அழகாக நிம்மதியாக வாழணுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விவசாயம். வாழ்க்கை எப்படி தான் என்ஜாய் பண்ணி வாழணும். ஆப்போசிட்டில் லாரி வருது, சாரி ஆட்டோ வருது. இந்த மாதிரி அழகாக விவசாயம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடு கட்டின்னு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ அழகாக தனி மரம், தனி வீடு பார்த்தீங்களா. எப்படா நம்மள அந்த மாதிரி பண்ணுவோம், நம்ம ஞாபகமே இல்லை, வரமாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போய் கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறோம். இன்னும் வந்து 30-40 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. இப்போ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் ரோடில் இருக்கோம். தக்காளம் ரோடு வந்து கனெக்ட் ஆகிட்டோம். இங்கேயும் விவசாயம் நல்லா இருக்குது. பாடி பின்னாடி தெரிஞ்சு பாருங்க. கரும்பு ஜூஸ் போய் குடிச்சிட்டு வரும். செம்மையாக வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது உடம்பு. இளநீர் இல்லை கரும்பு ஜூஸு. இந்த பக்கம் போனால் கஸ்டமர் வீடு 40 கிலோமீட்டர் முன்னாடி. அதை போய் பாருங்கள். அது வந்து தக்கலம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் லெஃப்ட்டு போனோம். ரைட்டில் போனால் அரக்கோணம். கனடிலாம் இடத்துல யாரும் எதுவும் எடுத்துன்னு போக மாட்டாங்க. இந்த ரோடு போனால் ரைட்டில் போனோம் தக்கலம், லெஃப்ட்டில் போனால் ஸ்ரீபெரும்புத்தூர். அண்ணன் கரும்பு ஜூஸ் போட்டுங்கிறாரு. போய் ஃப்ரெஷ்ஷாக குடிப்போம். இது
அடி ஒரு வழியாக மேலே பாருங்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருக்காங்க. திருவள்ளூர் டு சென்னை, சித்தூர் ரைட்டில் போனால் சென்னை, ஸ்ட்ரைட்டாக போனால் ஊத்துக்கோட்டாய், லெஃப்டில் போனால் சித்தூர். எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருக்காங்க. ஒரு வழியாக ஊத்துக்கோட்டாய் வந்துட்டேன். 4 கிலோமீட்டர் இருக்குது. இதில் போனோன்னா இன்னும் ரோடு ஓப்பன் ஆகல. இந்த ரோடு போனோன்னா நம்ம இதுக்கு போயிடலாம். இதில் ரைட்டில் போனால் சென்னை. இந்த ரோடும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா, எல்லாம் டோல் வாங்கினு ஏறுறதா எக்ஸ்பிரஸ் ஹைவே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பொழுது. ஊத்துக்கோட்டாய் வந்துட்டேன். 4 கிலோமீட்டர் கஸ்டமர் வீடு. ஓகேங்களா, இன்னும் 4 கிலோமீட்டரில் கஸ்டமர் ரீச் ஆகிடுவேன். ட்ராப் பண்ணிட்டு பஸ்ஸில் போகிறதா ட்ரெயினில் போகிறதான்னு முடிவு பண்ணணும். சாப்பிட்ணும் வேறு. கஸ்டமர் வேறு எவ்வளோ படி கொடுப்பாருன்னு தெரில. அவர் வண்டி எடுத்துன்னு வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன்னா பாருங்கள், விவசாயம் பார்த்தீங்களா, தென்னை மரம் விவசாயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஜெயிச்சிட்ட மரம் என்னங்க புதுச்சேரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு புதுச்சேரி இது பொழுது. இந்த லெஃப்ட்டில் போனால் புதுச்சேரின்னு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. வெற்றிகரமாக நான் ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்ற மாதிரி. ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன். ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். வந்து ட்ராப் பண்ணிட்டேன் வண்டியை. பஸ் ஸ்டாண்டு ஊத்துக்கோட்டை. இவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டா? ரொம்ப வச்சுங்க. வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டு போகுது. ஏன்னா இங்கே வந்து லோடு இறக்கிறீங்க ஞாபகம் இருக்குது. அதான் ஊத்துக்கோட்டை பின்னாடி போட்டிருக்கோம். கஸ்டமர் வர நிற்கிறாரு. கரெக்டாக இது உள்ளே இந்த சந்தூரில் எடுத்துன்னு வந்துட்டேன். கட் பண்ணி எடுத்துன்னு வந்து இதை விட்டாச்சு வண்டி. திருவள்ளூர் வந்துட்டேன். அதான் பஸ்ஸில் வந்து இறங்க. ஊத்துக்கோட்டையில் வந்து 25 ரூபா டிக்கெட்டு. இப்போ எங்கடா நண்டு போயினுக்கிறேன்னா இந்த பக்கம் பின்னாடி போகணும் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷன் நண்டு போயினுக்கிறேன். அங்கேயே பரோட்டா சாப்பிட்டுட்டேன். 3 பரோட்டா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன். நல்லா மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. அதனால் 3 பரோட்டா சுட போட்டாங்க, சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு ஆம்லேட்டு 60 ரூபா தான் பில்லு. அப்புறம் சாப்பிட்டு கஸ்டமர் வருவாருன்னு வெயிட் பண்ண வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். அப்புறம் போதுமாப்பா உனக்கு படி அப்படின்னு கேட்டார். போதும் சார், வண்டி சேஃபாக எடுத்துன்னு வந்து விட்டேன், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு வண்டியும் போவாண்டாரு. திருவள்ளூர் பஸ்ஸு போயிடுச்சு. எல்லாம் ஒரு 4 பஸ்ஸு நின்றுச்சு. 4 பஸ்ஸும் போயிடுச்சு. அதான் வந்து பஸ்ஸுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து இறங்கி விட்டாங்க. கரெக்டாக திருவள்ளூர் ஜங்ஷன் போயினுக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறினேன்னா அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து சாப்பாடு போயிடலாம். கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாருன்னா பஸ் ஃபேர் ஒரு 500 ரூபா, ரூமுக்கு தனியாக ஒரு 1000 ரூபா, அப்புறம் வந்து படிகாசு ஒரு 2000. டோட்டலாக வந்து படிகாசு பஸ் ஃபேர் எல்லாம் சேர்த்து 2000 ரூபா பேசியிருந்தது. அப்புறமா ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுங்க சார், சாப்பாடு செலவு ஆயிடுச்சு சார் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக ஓட்டினாங்க சார் அப்படின்னு. சரி போதுமாப்பா இன்னும் எதனா தரட்டாமான்னு கேட்டார். இல்லை சார் போதும் சார், எனக்கு ட்ரிப்பு போயிடும். சரி இப்போ கிளம்பிருக்கோம் அப்படின்னாரு. சரி கிளம்பி வந்துட்டேன். சேஃபாக நம்ம வண்டி விட்டாச்சு, கிளம்பி வச்சு. டோட்டலாக 2-3 கொடுத்தாரு. பஸ் ஃபேர் 500 ரூபா போட்டுனாலும் கிளம்பி இருக்குது. அவ்வளோதான், நடந்து போயிட்டுருக்கேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன். ராஜீவ்காந்தின்ற திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. வாக்கிங்கில் 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. நடந்தே போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு வேறு வண்டி எடுக்கிறாராம். வண்டி சர்ப்ரைஸாக எடுக்கிறாரு. அரசு மருத்துவமனை திருவள்ளூர். ஒரு கார் வாங்குறாரு. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்டு கார் வாங்கும்போது கூப்பிட்டாரு. நான் என்ன போக முடியல. அதுதான் அடுத்த வாரம் புதன்கிழமை வேகமாக வந்துரு ப்ரோ அப்படின்னாரு. இன்றைக்கே நல்ல நாளாக இருந்தால் இன்றைக்கே எடுத்துரு, அதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். போன வயசுக்கு போயிடுறாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ ட்ரெயின் வந்து திருவள்ளூர்லேருந்து 6:40 இருக்குதாங்க. 6:40க்கு ஏறினா 9 மணிக்கெலாம் வேலூர் வந்துடுங்க. டேரெக்ட் ட்ரெயின். ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணால் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து டேரெக்ட் ட்ரெயின் ஏறிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் திருவள்ளூர்லேயே போய் 6:40 வந்து ஊமத்தழப்பு தான். ஆமாம், ஊமத்தழப்புக்கு தான். 6:40க்கு திருவள்ளூர்லேருந்து டேரெக்ட் ட்ரெயின் இருக்கான், ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு. ஒரே டிக்கெட்டாக போயிடும். இப்போ லோக்கல் ட்ரெயின் ஒன்று, அது போய் நின்று ஒரு 1 மணி நேரம் போகும் அரக்கோணத்துக்கு.
பஸ்ஸு கிடைக்கலங்க. எவ்வளோ தூரத்தில் வந்து நடந்தே வந்துட்டேன். இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே நின்னா இன்னும் 1.4 தானே. ஆல்ரெடி உக்காஞ்சி பெண்டு நிமிர்ந்துச்சு, முதுகுவலி பட்டை சொல்லி எல்லாம். அதனால் நடந்தே போயிடலாம். போய் பழகிடுச்சு. பஸ் ஸ்டாண்டை தாண்டியாச்சு. ஆட்டோவில் போனால் 30 ரூபா 50 ரூபாக்குள்ளே ஆகுமா. பஸ்ஸில் போனால் 10 ரூபா 20 ரூபா ஆகுமா. நம்மளுக்கு கை கால் நல்லா இருக்கும்போது நாங்கள் கவலை இருக்குது. 2.5 கிலோமீட்டர் ஒரு வாக்கிங் மாதிரி நடக்க வேண்டியது. ஆல்ரெடி ரொம்ப சோம்பேறி ஆகிட்டுக்கிறேன். கொஞ்சமாவது நடந்தால் தான் வேலைக்கு ஆகும். சுகர் பிபி டென்ஷன்லாம் குறையும். எல்லாத்தையும் வச்சுன்னுக்கிறேன்னு நினைக்கிறேன். எதுவும் வரக்கூடாது. கடவுளே, நோய் நொடி இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டா அதுவே போதும். நோயெல்லாம் வச்சுன்னு அவஸ்தைப்படக்கூடாது. வாழ்க்கையில் நோய் நொடிலாம் வச்சுன்னு நினச்சிக்க, கடைசியில் கஷ்டப்படுறது நம்ம மட்டும்தான். முன்னானுக்கு வெள்ளையங்கிரி போகலான்னு ஆசைப்பட்டேங்க. கையில் காசு வச்சுருந்தது அந்த 2000. அதுக்கெல்லாம் வீட்டில் சொல்லாமல் பேக் வச்சுன்னு ட்ரெஸ் எல்லாம் வச்சுன்னு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டேன். யார்கிட்டுமே சொல்லலை. ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். எங்கே ஜி போகிறீங்கன்னா வெள்ளையங்கிரி போகலான்னு. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பொண்ணு பார்க்குறேன்னு கூட்டின்னு போய் 2000 தண்டை செலவு. அதாவது அதுக்கு போயிருந்தோன்னா வெள்ளையங்கிரி மலை ஏரியாவது சிவனை பார்த்துட்டு வந்திருப்போனான்னு தெரில, ஏறி இருப்போனான்னு தெரில. இதுன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். முடியாதுதான் நம்மளால் அப்படின்னு. அதுக்கும் சிவன் ஆசைப்படல. மலையே 2 வருஷம் கனவு. வெள்ளையங்கிரிலாம் பார்த்தோன்னே ஏறிட முடியுமா? 7 மலை ஏறி இறங்கிறதுக்குள்ள உயிர் கையில் வராது. அதுக்கு தான் கோயம்புத்தூர் போயிட்டு நைட் ட்ரெயின் பூச்சிடலாம் தான் பார்த்தேன். காலைல ட்ரெயின் பூச்சா நைட்டு அங்கே ஆகிடும், அலோவ் பண்ண மாட்டாங்க. காலைல 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டு. அதனால் நைட்டு போனால் காலைல 6 மணிக்கெலாம் கேட்டு ஓப்பன் பண்ணிட்டா மேலே ஏறிடலான்னு பார்த்தேன். எதுக்குமே நடக்க மாதிரி தான் நான் பண்ணுறேன். மேப் பார்த்துனே ஓட்டின்னுக்கிறேன். சரி, மேப் பார்த்துனே நான் தான் பேசுகிறேன். வீடியோ கட் பண்ணால் தான் மேப்பு. போகும்போது பூண்டி ஏறி பார்த்தாங்களா, வேறு லெவலுங்க. தண்ணி எவ்வளோ தண்ணிங்கிறப்பா சாமி. அழகாக கரெக்டா. நேற்று நைட்லேருந்து இன்னும் போயின்னாங்கிறேன். எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், யாரை பார்க்க போகிறேன்லாம் தெரில. போயினேக்கிறேன், ஓடினேக்கிறேன். பயம் மாதிரி வாழ்க்கையில் எங்கே போய் சேர போகிறேன், என்ன நடக்க போகுது. இந்த ஊரே யாருக்காக ஓடுது, என்னத்துக்காக ஓடுதுன்றதுன்னு தெரியாத ஓடிக்கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் லைஃப்பில் கஷ்டம் தான், பிரச்சனை தான். எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோன்றதுலாம் தெரியல. டிக்கெட் வாங்கியாச்சு. 50 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு. இது வேறு ஸ்கேன் மாதிரி 50 ரூபா ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு. காட்பாடி ஏறாகிரி எக்ஸ்பிரஸ் 6:40 வருமா. பிளாட்ஃபார்மு ஜாலியாக இருக்குது. 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு. குடிக்க ஒரு காஃபி வாங்கியாச்சு. ஃபில்டர் காஃபி 20 ரூபா. வேலூர் வந்துட்டேங்க. டிராஃபிக் ட்ரெயினில் காலியாக இருந்துச்சு. அரக்கோணம் வந்தோடனே காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஜோலார்பேட்டூர்லாம் போய் வண்டி 2ஆம் நம்பர் பஸ்ஸு 1ஆம் நம்பர் பஸ்ஸு லாரி எல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சு. எங்கடா பண்ணிடலாம். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கடையில் பரோட்டா சாப்பிட்டுட்டு புது பஸ்ஸில் நம்ம பைக் இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. டைம் ஆகலை. மணி கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. ட்ரெயின் நல்லா கொஞ்சம் இடம் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. ஒரு வழியாக சேஃப்டியாக வந்து வீட்டாச்சு. நம்ம அந்த ஹோட்டலில் வந்து அது ஒரு அந்த கடையில் தான் சாப்பிட போகிறேன். ஆனால் ஹோட்டலில் எனக்கு லீவ் விட்டுக்கிறாங்க. ஆஹா, சூப்பர்ரா. ஹோட்டல் லீவ் விட்டுருக்காங்க. சரி, பஸ்ஸு பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். பஸ்ஸு பிடிச்சி 2 வீலர் எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா 9:30க்கு அப்புறம் டீ கடையும் லீவ் விட்டுருக்காங்க. மண்டே தானே நீங்கள் அவ்வளோ லீவ் ஹோட்டல் லீவ் விட்டுருக்காங்க கரெக்டாக.